வணக்கங்க. நம்ம ரோபோடெக் ரெவல்யூஷன் ஆப்பில் இந்த சவுண்ட் வைக்கிறது நோட்டிஃபிகேஷனை பற்றின ஒரு சில குறிப்புகளை இப்போ பார்க்கலாங்க. நேராக நீங்கள் ரோபோடெக் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சிக்னல் நோட்டிஃபிகேஷன் டோனு, நார்மல் நோட்டிஃபிகேஷன் டோன் அண்டு P2P நோட்டிஃபிகேஷன் டோன் சொல்லிவிட்டு உங்களோட யூசர் ஐடியை கிளிக் பண்ணினீங்கன்னா, அதாவது டாப் ரைட்டில் இருக்கக்கூடிய அந்த ஐக்கான் ஹூமன் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கனாக்க உங்களுடைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. நார்மல் நோட்டிஃபிகேஷன் அதில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் நீங்கள் ஏதோ ஒரு டோன் செலக்ட் பண்ணிக்கலாம். நார்மல் நோட்டிஃபிகேஷனுக்கு அதே மாதிரி சிக்னல் நோட்டிஃபிகேஷனுக்கு செலக்ட் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி P2P நோட்டிஃபிகேஷனும் செலக்ட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு வேணுங்கிறத. அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம நேராக வெளியில் வந்துட்டு இதை மட்டும் வச்சுட்டோம்னா பத்தாதுங்க. நேராக வெளியில் வந்துட்டு நம்ம ஆப்பை அழுத்தி பிடிச்சி ஆப் இன்ஃபோக்குள்ளே போய்ட்டுங்க. ஆப் இன்ஃபோவில் போய்ட்டு மேனேஜ் நோட்டிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை போய்ட்டு இது அலோவில் இருக்குதான்னு பார்க்கணுங்க. அலோவில் இருக்குதான்னு பார்த்துட்டு ரிங்கு அண்டு வைப்ரேட் இதெல்லாம் இருக்குதான்னு பார்க்கணும். ஒவ்வொரு ஆண்ட்ராய்டு வெர்ஷனுக்கு தகுந்த மாதிரியான இந்த ஆப்ஷன் வந்து அதாவது விசிபிள் ஆகுங்க. அது அலோவ் இன்னும் டு நாட் டிஸ்டர்புங்கிறதையும் கூடி நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். டு நாட் டிஸ்டர்ப் ஆன் பண்ணியிருந்தால் கூடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர மாதிரியான ஆப்ஷன் வந்துட்டு நீங்கள் வச்சுக்கலாங்க. இந்த மிஸ்எல்என்எஸில் போய்ட்டு நீங்கள் லாக் ஸ்க்ரீனில் எத்தனை காமிக்கிறது இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். ரிங், டிஃபால்ட்டு, வைப்ரேட் இந்த மாதிரியெல்லாம் வச்சுக்கலாங்க. பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்ததாக இருக்கக்கூடிய பேட்ரி யூசேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மெயினாக இருக்கக்கூடியது. கூகுள் வந்து மேக்ஸிமம் இந்த வாட்ஸ்அப், டெலிகிராம் மாதிரியான ஆப் வந்து நேரடியாக டைப் வச்சு அதுக்காக ஒர்க் பண்ணி அவங்க இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க கூகுளோட சிஸ்டத்துலேயே. நம்ம ஆப்புக்கும் வந்து அது சம்மந்தமாக நம்மளோட ஐடி டீம் பேசிகிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் வருங்காலங்களில் உங்களுக்கும் வாட்ஸ்அப் மாதிரியே டோன் வர வச்சுருவாங்க. இப்படி நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா, அடுத்ததான் பேட்ரி யூசேஜ் அப்படிங்கிறத ஆன் பண்ணிவிட்டு அலோவ் பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற இந்த சுவிட்சை ஆன் பண்ணணும். நோ ரிசெக்ஷன் அப்படின்னு இருக்கும் சில ஆண்ட்ராய்டு வெர்ஷன் டவுன். இது 15வது ஆண்ட்ராய்டு வெர்ஷனுங்க. 14, 13, 12 வேறு மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. இதை செலக்ட் பண்ணிடுறீங்க. மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். இந்த பர்மிஷன்ஸில் வந்துட்டு எது பர்மிஷன் நீங்கள் உள்ளே யூஸ் பண்ணியிருப்பீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக அலௌட் ஆகிருக்கும். அதுவாக கேட்டுட்டு பர்மிஷன் கேட்டிருக்கும், அதை ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. இதில் வந்துட்டு நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் ஆப் வந்து இப்படி ஓப்பன்லேயே இந்த 3 டாட்ஸுக்கு 3 லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணால் இப்படி ஆப் ஓப்பன்லேயே இருக்குது பார்த்தீங்களா. இது இப்படி இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணி முடிச்சுட்டு இதை மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா தான் அந்த பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டி ஆனில் இருக்கிறதுனால இது வந்த உடனே மெசேஜ் வந்த உடனே உங்களுக்கு ரிங் அடிக்க ஆரம்பிக்கும். இதில் 2-3 விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்று, நெட்வொர்க் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா, உங்களோட மொபைல் நெட்வொர்க் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா இதில் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு லேட் ஆகும். பட் லேட்டாக வந்த உடனே நீங்கள் சிக்னல் டோன் நோட்டிஃபிகேஷன் டோன் வச்சுருக்கீங்கன்னா டோன் அடிச்சிடும். பட் அது 4 மினிட்ஸ் கழித்து சிக்னல் கொடுத்து ஒரு 5 மினிட்ஸ் கழித்து உங்களுக்கு டோன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நேராக குரூப்பில் போய் பார்த்தீங்கன்னா அந்த சிக்னல் மெசேஜ் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடருக்குள்ளே இருக்காதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 3 நிமிடத்தில் அழிகிற மாதிரியான, அதாவது ஹைட் ஆகக்கூடிய, இன்விசிபிள் ஆகக்கூடிய மெசேஜை தான் நம்ம மென்டர் நம்மளுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுவாங்க. நம்மளோட நலன் கருதி 3 நிமிடத்திற்கு மேலே அந்த சிக்னலை யாரும் போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, மார்க்கெட் வேறு இடத்துக்கு ட்ரெண்டு மாறிங்கிறதுக்காக அதையை வந்து அந்த மாதிரியான செட் பண்ணி வச்சுருக்கு. நம்மளோட ஸ்பெசிலிட்டி இதுக்கு இப்போதைக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நீங்கள் வேறு ஏதாவது டிஃபிகல்ட்டி யூஸ் பண்ணுறீங்க, அப்படி இதெல்லாம் நான் இந்த வீடியோவில் பார்த்தெல்லாம் வச்சுட்டேன் சார், அப்போவும் வந்துட்டு உங்களுக்கு சவுண்டு வரலன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நேராக டெலிகிராம் சேனலில் போய்ட்டு ரோபோடெக் ரெவல்யூஷன் டெலிகிராம் சேனல்னு ஒன்று இருக்கும். நீங்கள் அதில் ஆட் ஆகிருப்பீங்க. அதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரோபோடெக் ரெவல்யூஷன் இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்களா எஃப் சிக்னல், எஸ் சிக்னல் வருதுங்களா, ஸ்பாட் சிக்னல், ஃபியூச்சர் சிக்னல், இங்கே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பார் மென்டர் அவர்கள். அதில் வந்துட்டு நீங்கள் மேலே பாருங்கள், மேலே டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுடைய டிபிஎம்மு ரோபோடெக் ரெவல்யூஷன் நேம் இருக்குது இல்லைங்களா, அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் அப்படின்னு ஒரு சுவிட்ச் இருக்கும். ஆன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் காமிக்காது. என் அப்படின்னு ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, நோட்டிஃபிகேஷன்ஸ் மேலே டச் பண்ணினீங்கன்னா டிசம்பர் சவுண்டு மியூட் ஃபார் கஸ்டமர்ஸ் அப்படின்னு இருக்குது. கஸ்டமைஸ் போயிட்டு நீங்கள் டிஃபால்ட்டாக ஒரு டோனை, நீங்கள் டிஃபால்ட் சவுண்டு இருக்குது, இங்கேயும் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான டோன் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்பில் வரலனாலும் உங்களுக்கு இங்கேருந்து வரக்கூடிய டோன்லேருந்து சிக்னல் வந்திருக்குன்னு இமிடியேட்டாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய் ஆப்பில் இமிடியேட்டாக இங்கே சவுண்டு வந்த உடனே, எந்த செகண்டுங்க, 6 மணி 2 நிமிடத்திற்கு சிக்னல் வந்திருக்குதுங்க, உடனடியாக போய் ஆப்பில் இதில் பார்த்துட்டு இதில் சவுண்டு வந்துச்சுன்னா இமிடியேட்டாக நம்ம ரெவல்யூஷன் ஆப்பை திறந்து அந்த குரூப்பில் பார்த்து நீங்கள் சிக்னல் போட்டுக்கலாம். டெம்பரவரியாக இந்தளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் நீங்கள் யூஸ் பண்ணாலே சரியாக ஸ்மூத்தான உங்களுக்கான ட்ரேடிங் ஜர்னி நல்லா போங்க. எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களுங்க. நன்றிங்க.